ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கியா? இல்ல பாட்டி, சொல்லுங்க. உனக்கும் வயசாயிண்டே வருதுமா. உங்க அப்பா இருந்தா தமயந்தி கல்யாணம் முடிஞ்ச உடனே உனக்கு ஒரு வரன் பார்த்திருப்பார். அவர் போய் சேர்ந்துட்டார். நீ ஊன்னு சொல்லு, நல்ல வரனா நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இல்ல பாட்டி, இப்ப இருக்கிற சூழ்நிலையில கல்யாணம்ன்றத நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏமாடி, சூழ்நிலை கஷ்டம் எல்லாம் குடும்பத்துல இருக்கிறதா. அதுக்காக உனக்கு வயசாயிண்டே வருது. வயசு போனா திரும்ப வராது. காலாகாலத்துல எதை பண்ணி முடிக்கணுமோ அதை பண்ணி முடிக்கணுமா. தென்மொழி வந்து தமையந்தி வா. மாமி, நல்ல நேரத்துலதான் வந்திருக்கேன். என்ன மாமி, ஏதாவது விசேஷமா? தேன்மொழிக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு தாம அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். தேன்மொழிக்கு அப்பா ஸ்தானத்துல நீயும் குந்தவியும் தான் இருக்கீங்க. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டாமாமா? நானும் இது விஷயமா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் மாமி. நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன தேன்மொழி, நீ என்ன முடிவு பண்ணிருக்க? இப்போதைக்கு நான் வேண்டாம் தான் சொல்றேன். என்ன காரணம்? காரணம்னா அத எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஏய், யாரையாவது விரும்புறியா? சொல்லு, யாரையாவது விரும்புறியா? சொல்லு தேன்மொழி. ஏய், நீ போய் லவ் பண்றியா? என்னால நம்பவே முடியல. யார் அது? யாருன்னு சொல்லுமா, அந்த பையனே பேசி முடிச்சிருவோம். ஏய், சொல்லு. அது வந்து தமேந்தி, எப்ப வந்த? இப்பதான். தேன்மொழி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல வந்தா. கரெக்டா நீயும் வந்துட்ட. அப்படியா? அப்படின்னா சந்தோஷமான விஷயம். பிசினஸ்ல ஏதாவது பெரிய அமௌண்ட் கிடைச்சிருக்கா? அதை விட பெரிய விஷயம். அப்படியா? ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏய், முதல்ல தேன்மொழி என்ன சொல்ல வரான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீ சொல்லு. அக்கா, இந்த விஷயத்துல நீ எனக்கு விட்டு கொடுக்க மாட்டியா? நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேனே, இல்லனா என் தலையே வெடிச்சிரும். ப்ளீஸ். ஷோ, அக்கா இருக்கச்ச உனக்கு என்னமா அவசரம்? இல்ல பாட்டி, மணிமேகலை ஆசைப்படுறான். முதல்ல அவ சொல்ல வந்ததை சொல்லட்டும். சொல்லு சொல்லு. நீங்க கொஞ்சம் உள்ள வரீங்களா? போங்க, 3 பேரும் என்ன பேசணுமோ பேசிட்டு வாங்க. என்ன என்ன மணி, பயங்கர சந்தோஷமா இருக்க? என்னன்னு சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. அது அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. ஹே, என்னடி எல்லா விஷயத்தையுமே பட்டு பட்டுன்னு போட்டு உடைச்சிருவ? இந்த விஷயத்துல இவ்ளோ யோசிக்கிற? உன்னை இப்படி பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கேடி. என்னை விட இந்த விஷயத்த நீங்க 2 பேரும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. அதுக்காகவாவது சொல்றேன். நான் ஒருத்தரை லவ் பண்றேன். ஹே, நீயுமா? நீயுமானா? வேற யார் லவ் பண்றா? இல்ல, தேன்மொழியும் ஒருத்தரை லவ் பண்றேன்னு இப்பதான் சொன்னா. அக்கா, யார் அது? நீயே ஃபர்ஸ்ட் சொல்ல. இல்ல, நீதான் ரொம்ப ஆசைப்படுற.
நீயே முதல்ல சொல்லு. யார் அவரு? இல்ல, உனக்கு தெரிஞ்சவர் தான். எனக்கு தெரிஞ்சவரா? யாரு? நம்ம எல்லாருக்கும் கூட அவரை ரொம்ப நல்லா தெரியும். அது யாருடி? உன்னோட ஃப்ரெண்டு தான்க்கா. ஏன் ஃப்ரெண்டா? அதான் உன்னோட ஃப்ரெண்டு நர்த்தனி. மணி, நிஜமாவே சொல்றேன், உன் செலக்ஷன் சூப்பர். அவரு உன்னை விரும்புறாரா? ஆமா, இன்னைக்கு காலையில தான் டைரக்டா வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணாரு. பிடிச்சிருந்தது. நானும் ஓகே சொல்லிட்டேன். நான் சொன்னதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஏய், எந்த தப்பும் இல்ல. நல்ல பையன், உனக்கு ஏத்த மேட்ச் தான். என்ன தேன்மொழி நான் சொல்றது? ஏய், இதுதான் இவ்ளோ ரகசியமா சொல்லிட்டு இருந்தியா? மாமி கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. வா போய் சொல்லலாம். வா. தேன்மொழி எங்க? தேன்மொழி, தேன்மொழி, தேன்மொழி. இதோ வர மாமி. என்ன எல்லாம் பேசி முடிச்சாச்சா? எல்லாம் பேசியாச்சு மாமி. ஒரே நேரத்துல 2 கல்யாணம் வச்சிட வேண்டியதுதான். என்ன சொல்ற? நம்ம மணிமேகல நம்ம வீட்டுக்கு நர்த்தனன்னு ஒருத்தர் வருவாரல்ல, ஆமா, அவரை விரும்புறாளாம். ஓ, நல்ல பையன்தான். ஜோடி பொருத்தமும் அபாரம். அப்ப முடிச்சிட வேண்டியதா? அக்கா, நீ யாரையோ லவ் பண்றதா சொன்னியே, யார் அந்த பையன்? இல்ல, இவங்க கல்யாணத்தை பத்தி கேட்டாங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் லவ் பண்றேன்னு போய் சொன்னேன். நர்த்தனன் உனக்கு ஏத்த ஜோடிதான். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்க்கா. அவர் ரொம்ப நல்லவர். என்ன மாதிரியே சமூகத்து மேல ரொம்ப அக்கறை உள்ளவர். பிசினஸ்ல பெருசா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் எனக்கு கிடைச்சத நான் லக்கியா தான் ஃபீல் பண்றேன். தென்மொழி, நீ லவ் பண்ண மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். உனக்கு நாங்க வேற நல்ல மாப்பிளைய தேடி முடிவு பண்ணிடுறோம். சரியா? இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை ஸ்வீட் பண்ணி கொண்டாடணும். வாங்க. அக்கா, சாரி. உன் மேரேஜ்க்கு முன்னால நான் லவ் அதுன்னு முடிவெடுத்தது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. எந்த தப்புமே இல்ல. நர்த்தனன் ரொம்ப நல்லவர். உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். என்ன நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. தேங்க்ஸ்க்கா. நீ எனக்கு மூத்தவளா பிறந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மணிமேகல, கொஞ்சம் உள்ள வா. வந்துட்டேன்.
தேன்மொழி, நம்ம கல்யாணம் எப்போ? வாழ்க்கையிலே பங்கு கொடுத்துட வேண்டியதானே? உன் தங்கச்சிட்டு ஏன் நம்ம லவ் பத்தி சொல்ல மாட்டேங்கிற? முதல்ல இந்த லவ்ன்ற வார்த்தையை நிறுத்துங்க. அப்போ நீ என்ன விரும்பலையா? விரும்புறேன். அப்புறம் எப்படி நான் சொல்றது உங்ககிட்ட லவ்? வேற மாதிரி வார்த்தையில சொல்லலாமே. நேசம், நேசிக்கிறேன், பிரியம் இப்படிலாம் சொல்லலாமே. சொன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற அர்த்தம் வருமா? நான் என்ன உடனே கல்யாணம் பண்ணிக்கணும் சொன்னேன்? இல்ல வரதட்சணை கூடன்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்தேன். அப்போ உன் கடைசி தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணமா? உடனே நம்ம கல்யாணம் டேட்டை ஃபிக்ஸ் பண்றோம். அதை பத்தி பேசுறதுக்கு நாளைக்கு எங்க அம்மாவோட உங்க வீட்டுக்கு வரேன், ஓகேவா? எங்க அப்பா இறந்து இன்னும் 1 மாசம் கூட ஆகல. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. எதுவும் சொல்ல வேணாம், கிளம்பு. மூர்த்தி, உன் தங்கச்சி நிச்சயதார்த்தத்தை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மெச்சிக்கிற மாதிரி சிறப்பா பண்ணிடணும். நம்ம ஊர்க்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிடணும்டா. சரிம்மா, நீ யாராரு கூப்பிடணும்னு முதல்ல என்கிட்ட ஒரு லிஸ்ட் எடுத்து கொடு. உன் தங்கச்சி வந்துட்டோம். அவளுக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க இல்லையா? அவங்க, நம்ம உறவுக்காரங்க, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுடலாம். என்னங்க, நம்ம வீட்டுல நடக்கிற நல்ல காரியம். அதுக்கு என்னடி சொல்ல வர்ற? இல்லத்த, இந்த நிச்சயதார்த்தத்துக்கு என் தங்கச்சிங்களையும் கூப்பிடலாமே. பாரு, புது பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டா. ஏய், உன் தங்கச்சிகளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த உறவும் இல்லைன்னு அன்னைக்கே என் புள்ள சொன்னதை மறந்துட்டியா? அத்தை, என்னதான் கோபதாபம் இருந்தாலும் நல்லது கெட்டதுக்கு உறவை தள்ளி வைக்க கூடாது அத்தை. இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா கூப்பிட்டு தான் ஆகணும். என்ன ஆர்டர் போடுறியா? இது பாரு, இது என் மகளோட ஃபங்க்ஷன். இதுக்கு யார கூப்பிடணும் யார கூப்பிடக்கூடாதுங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நான். நீ கட்டளை எல்லாம் போடாத. அதுக்கெல்லாம் கட்டுப்படுற ஆளு நான் கிடையாது. என்னங்க, அத்தை இந்த மாதிரி பேசுறாங்களே, என்னங்க அர்த்தம்? உங்களோட உறவு வச்சுக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். என் தங்கச்சிங்க கிட்ட பணம் இல்லைன்னு தானே இப்படி எல்லாம் பேசுறீங்க? பணத்தை விட உறவு தான் அத்தை முக்கியம். அதான் உறுதுணையா இருக்கும். ஏய், பணத்துக்கு தாண்டி இந்த உலகத்துல மதிப்பு ஜாஸ்தி. அது இல்லைன்னு வச்சுக்க, நாய் கூட மதிக்காது. அத முதல்ல நீ புரிஞ்சிக்க. ஒண்ணும் இல்லாம உன்னை கட்டி கூட்டிட்டு வந்த மாதிரி என் பொண்ணா அப்படி கட்டி கொடுக்க மாட்டேன். இல்லாததையும் வித்து கூட என் பொண்ணுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுதான் அனுப்புவேன். உங்க அப்பா மாதிரி நான் இல்ல. உண்மைதானே? என் அப்பாவோட கால் தூசுக்கு பெறுவியா நீ? ஏய், என்னடி யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல அத்தை. ஒண்ணு இல்லன்னு சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ள ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்க. என்னைக்காவது நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரிய வரும், அன்னைக்கு வச்சுக்கிறேன். இத பாரு, முதலும் கடைசியுமா சொல்றேன், உன் குடும்பத்துல இருந்து என் வீட்டு விசேஷத்துக்கு யாரும் வரக்கூடாது. நான் வரவும் விட மாட்டேன். அம்மா விடுமா, ஏன் அந்த திரும்ப திரும்ப பேசி பெரிய பிரச்சனையாக்கிட்டு இருக்க? ஏய், உன் தங்கச்சி ஃபங்க்ஷன் கூப்பிடணும், அவ்வளோதானே? விடு, கூப்பிட்டுக்கலாம். இது ஒரு பிரச்சனையாக்காதீங்க. என்னடா இது? கொஞ்ச நாளாவே நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியல.
நானா ஒரு சொல்லு ஒரு வாக்குன்னு வாழ்ந்தவன் ஏன் வயித்துல பிறந்து இப்படி மலுமட்டையா இருக்கேடா. இந்த பாரு, எனக்கு ஏற்பட்ட வேலை இருக்குமா, செய்விடு. நீ கொஞ்சம் சும்மா இரு. சரி, நிச்சயதார்த்தத்தை எங்க வைக்கலாம் அதை முதல்ல சொல்லு. இது என்னடா ஒரு கேள்வி? நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி பெரிய கல்யாண மண்டபமா பார்த்து வச்சுக்கணும். அத்தை, கல்யாணத்தை கல்யாண மண்டபத்துல வைக்கலாம், நிச்சயத்தை வீட்லயே வச்சுக்கலாமே அத்தை. ஏய், நீ சும்மாவே இருக்க மாட்டியா? நான் என்ன சொன்னாலும் எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்கேன். அத்தை, தகுதி அது இதுன்னு இல்லாததான் இருக்கிற மாதிரி நினைச்சு பேசணும்னா தேவையில்லாத வீண் செலவு தான் வரும். இதனால கஷ்டம் உங்க பிள்ளைக்கு தானே அத்தை, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அத்தை. டேய், என்னடா இவ பேசுறா? ஏமா, அவ சொல்றது சரிதானம்மா. நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவ என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு இருக்க. அப்படி என்ன சொக்குப்படி போட்டா? மா, சும்மா ஏதாவது பேசணும்னே பேசிக்கிட்டு இருக்காதம்மா. கல்யாணத்தை வேணா நம்ம நல்லா கிராண்டா பண்ணலாம். நிச்சயதார்த்தத்தை சிம்பிளாவே பண்ணுவோம். பணம் என்ன மரத்திலேயே கேட்குது? கேட்டப்பெல்லாம் புடியும் கொடுக்குறதுக்கு உழைக்கணுமா? கொஞ்சம் சிக்கனமா போவோம். நான் மாப்பிள்ளைய பார்த்து பேசிட்டேம்மா. அவரே நிச்சயதார்த்தத்தை சிம்பிளா வீட்லயே வச்சுக்கலான்ட்டு. நல்லா இருக்குடா, பொண்டாட்டிக்கு நல்லாவே ஜாலரா போடுற. என்னமோ பண்ணுங்க. உட்காரு உட்காருமா, சொன்ன கேளு. சரி, நம்ம எல்லாம் சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணுமோ பண்ணுவோம். சொல்லு, என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. நான் சொன்ன மாதிரி பண்ணுவியா? சொல்லுக்கா. இல்ல, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னடா அக்கா இப்படி பேசுறாளேன்னு தப்பா நினைக்க கூடாது. நான் பேசுறது எல்லாமே உன் நல்லதுக்காக தான். கேளுக்கா. இல்ல, நர்த்தனன் பத்தி உனக்கு நல்லா தெரியுமா? இங்க பாருமா, நீ எந்த அளவுக்கு அவரை புரிஞ்சு வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். உனக்கே தெரியுமே, உன்னோட நல்ல ஃப்ரெண்டு தானே அவரு. ஃப்ரெண்டு தான், ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். ஆனா ஃப்ரெண்டுன்ற எல்லை வேற, லைஃப் பார்ட்னர்ன்ற ஸ்டேஜ் வேற. அதனால தான் கேக்குறேன். என்னோட ஃப்ரெண்டு உன்னோட லைஃப் பார்ட்னர் ஆக போறாரு. அவரை பத்தி நீ எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்க அத நீதான் சொல்லணும். நீ அவர் கூட வாழ போறவ. பக்கா ஜென்டில்மேன்கா. என்னோட டேஸ்டும் அவரோட டேஸ்டும் ரொம்ப ஒத்து போகுது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மனுஷன், பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்காரு. பிசினஸ் மேனா இருந்தாலும் இலக்கியத்துல அவருக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. உன்கிட்ட இலக்கியம் பத்திலாம் பேசுவாரா? என்கிட்டயா? என்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன ஒரு வீடு புரோக்கர் தானே. இன்னொரு ஸ்பெஷல் குவாலிட்டி, பெண்களை ரொம்ப மதிப்பா இருக்கா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமும் என் சுதந்திரத்துல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இந்த குவாலிட்டிஸால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா நர்த்தனனை. இந்த விஷயத்துல 100% உறுதியா இருக்கியா? ஏங்கா அப்படி கேக்குற? உன் ஃப்ரெண்டு தானே அவரு. இல்ல. என்னக்கா சொல்ற? அவர் என் ஃப்ரெண்ட் இல்ல, அவர் என் தங்கச்சி புருஷன். போக்கா.
ஏன் நம்ம லவ்வை பற்றி சொல்ல மாட்டேங்கிற? முதல்ல இந்த லவ்ன்ற வார்த்தையை நிறுத்துங்க. அப்போ நீ என்ன விரும்பலையா? கிளப்பில் மெம்பர் ஆனாலே இப்படி தான். ஏன் பார்த்தாலும் கடன் கேட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பானுங்க. சமாளிக்கிறதே பெரிய வேலை. கோடீஸ்வரன் ஆனாலே பிரச்சனை தான். அதுக்காக பிச்சைக்காரனாவும் சுத்த முடியாது. என்ன யோசிச்சுட்டு இருக்க? சும்மா காரணம் இல்லாம நிக்க மாட்டியே. இந்த குயில் கூவாது சும்மா. என்ன அப்ளிகேஷன்? இல்லைங்க, ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும். அதான். என்ன விஷயம்? நம்ம தமயந்தியோட அக்கா குந்தவை இருக்கால்ல, அவ நாத்தனாருக்கு கல்யாணம் பண்ண போறாங்க. பண்ணட்டும். நமக்கு அதுக்கு என்னடி சம்பந்தம் இருக்கு? பாரு, அந்த வீட்டை பத்தி பேசினாலே நான் டென்ஷன் ஆயிரும்ல. தெரிஞ்சு எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த மூர்த்தி கிளப்ல அசிங்கப்படுத்தினா அது போதாதுன்னு தமயந்தி கூப்பிட போனப்போ அந்த மணிமேகலையும் சேர்ந்து அவமானப்படுத்தினா. என்னங்க இப்படி பேசுறீங்க? அதான் அந்த தம்பி அன்னைக்கே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுடுச்சுல. இன்னுமா இதெல்லாம் மனசுல வச்சுட்டு இருக்கீங்க? எப்படி இடி மறக்கிறது? அந்த மூர்த்தி வீடு மணிமேகலை வீடுன்னு நினைச்சாலே எனக்கு பிரஷர் ஏறிடுது. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. சொல்லு. அந்த மூர்த்தி தங்கச்சிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு சீர் செய்யணும்ல, அதுக்கு கொஞ்சம் பணம் பத்தல போல இருக்கு. அதனால அவங்க சொந்த வீட்டை விற்கிறாங்களாம். விக்கிட்ட எனக்கு என்ன அதை பத்தி? உனக்கு எதுக்கு கண்டவங்க குடும்பத்தை பத்திலாம் அக்கறை? நம்ம குடும்பத்துல 1008 பிரச்சனை இருக்கு, அதை பத்தி யோசி. இல்லைங்க, நமக்கு அவங்க உறவுக்காரங்களாயிட்டாங்க. அவங்க படுற கஷ்டத்தை எப்படி பார்த்துட்டு இருக்கிறது? ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யலாம்ல. ஆமாண்டி, வர்றவன் போறவனுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு எனக்கு என்ன தலையெழுத்து? மாமா, கொஞ்சம் மனசு வைங்க மாமா. மாமா கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சுதான் அந்த வீட்டை விற்கணும்னு நினைச்சாங்க. அது சரியா வரல. அதுக்கப்புறம் பில்டர் கிட்ட இந்த இடத்த சேல் பண்ணி பில்டிங் கட்டி அதுல ஒரு பிளாட் வாங்கிக்கிட்டு மீதி கிடைக்கிற பணத்தை வச்சுதான் கல்யாணத்தை முடிக்கணும்னு நினைச்சாங்க. இப்ப என்னடானா பில்டர்ஸ் திடீர்னு வந்து லேபர் காஸ்ட் பில்டர் காஸ்ட்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. பட்ஜெட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால கேட்ட அமௌண்ட்டை கொடுக்க முடியாதுன்னு பிரச்சனை பண்றாங்க. அந்த பிளான் நடக்க முடியாம போயிடுச்சு. இப்போ வீட்டை அடமான வைக்கலான்னு இருக்காங்க.
அவங்க வீட்டை அடமானம் வைக்கிறாங்க, வைக்கட்டும். இதே என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல மாமா, யார்கிட்டயோ அடமானம் வைக்கிறத உங்ககிட்ட வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. நான் என்ன வட்டிக்கு ஃபைனான்ஸ் விட்டா பழகிட்டு இருக்கேன்? என்கிட்ட எது கேட்டுக்கிட்டு இருக்க? எங்க நீங்க எத்தனையோ பேருக்கு வட்டிக்கு பணம் கொடுக்கறது எனக்கு தெரியுங்க. அது பிசினஸ் பண்ண கடன் கொடுப்போம், வாங்கிக்குவோம். அதை எது ஏன் சம்பந்தப்படுத்தி பேசிட்டு இருக்க? எதுக்கு கடன் கொடுத்தா என்ன? அவங்க கொடுக்கற பத்திரத்தை வச்சுக்கிட்டு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுத்துருவாங்கல்ல. நீங்க கொடுக்க போறது வெறும் 10 லட்சம் ரூபாய் தான். வலசரவாக்கத்துல இருக்கிற வீடு, அதோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 1.5 கோடி. 1.5 கோடி சொத்துனா யாருகிட்ட போய் பணம் கேட்டாலும் பணம் கொடுப்பாங்களே, என்கிட்ட வரணும்.